அண்மை செய்தியை பார்க்கிறோம். சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளாவின் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தற்போது கோட்டாட்சியரின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தனது தற்கொலைக்கு பெற்றோர் சகோதரர்களே காரணம் என்று ஷர்மிளா கடிதம் எழுதியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷர்மிளாவின் உடலுக்கு சற்று நேரத்தில் உடற்கூறாய்வு நடைபெற உள்ளது. கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஷர்மிளா தற்கொலை தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணை செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய விவகாரம் இது. தற்போது கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஷர்மிளாவின் உடலுக்கு உடற்கூறாய்வு செய்யப்படவும் அடுத்தடுத்த திட்டம் இருக்கிறது. என்ன விவரம்? சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா உயிரிழந்த விவகாரத்தில் தற்போது உடற்கூறாய்வு செய்வதற்கும் அதே போன்று ஆர்டிஓ விசாரணையானது தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பிரவீன் என்பவர் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் அவரது மனைவியான ஷர்மிளா 22 வயதான மனைவியான ஷர்மிளா கடந்த 14ஆம் தேதி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு அவர் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு அவர் உயிரிழந்தார். நேற்று முன்தினம் நள்ளிரவு அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் நேற்று முழுவதுமே உடற்கூறாய்வு செய்யப்படக்கூடாது என அவரது மாமனார் மாமியார் குடும்பத்தினர் திட்டவட்டமாக இருந்தனர். காரணம் என்னவென்றால் ஷர்மிளா ஏற்கனவே தற்கொலை கடிதத்தில் எழுதி வைத்திருந்தது என்னவென்றால் அவரது தனது சாவிற்கு தனது தாய், தந்தை மற்றும் தனது மற்றொரு அண்ணன் மூவரும் காரணம். இவர்கள் மூவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஷர்மிளாவின் மாமனார் மாமியார் ஆகியோர் ஷர்மிளாவின் பெற்றோர் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும், அதே போன்று சிபிசிஐடிக்கு இந்த வழக்கானது மாற்றம் செய்யப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த இரண்டும் முறையாக நடைபெற்றால் மட்டுமே ஷர்மிளாவின் உடலானது உடற்கூறாய்வு செய்யப்பட வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் சாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிரவீனின் மனைவி ஷர்மிளா தற்கொலை விவகாரம் தொடர்பாக தற்போது ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடற்கூறாய்வு செய்யும் பட்சத்தில் வெளி மாவட்ட அரசு மருத்துவர் முன்னிலையில் வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் போலீசார் தற்போது ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறாய்வானது செய்யப்படவிருக்கிறது. இதற்காக பள்ளிக்கரணில் இருக்கக்கூடிய ஷர்மிளாவின் மாமனார் மாமியார் மற்றும் உறவினர்களை இன்னும் சற்று நேரத்தில் காவல் வாகனத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். இங்கு இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறாய்வு தொடங்கப்பட இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.